வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற அத்துறையும் மாவட்ட செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நலநலமாக வருகை தந்திருக்கின்ற ஆயிரம் மறைக்காத மாவட்ட செயலாளர் மனிதனை மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர்களே, ஆட்சியை கழக பேச்சாளர் தாமுக அவர்களே, இந்த போராட்டத்தை நிகழ்ச்சியை கேட்ட வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் மரியாதை பெரிய தோழர் சிந்தனை செல்வம் அவர்களே, அந்த இயக்கத்தை சார்ந்த மரியாதை பெரிய தோழர் செல்வம் சுந்தரம் அவர்களே, இந்த போராட்டத்தை நிகழ்ச்சி பேச வருவதில் இருக்கின்ற இன்சைடு சிபிஐ நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற அகில இந்திய பாதுகாப்புடைய மாவட்ட செயலாளர் மரியாதை பெரிய தோழர் முகமது குலாம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பங்கேற்க வருகின்ற இணைப்பு இந்த தேசத்திற்கு அந்தி இலக்கிய காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்த அந்த தீர்ப்பு அது ஒரு ஆண்டாளமாக இந்த தேசத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் அரசாங்கம் அடித்தட்டு மக்களுக்காக பின்தங்கிய மக்களுக்காக எந்த ஒரு சேவையும் செய்யாத கையாளதனமான இந்த காங்கிரஸ் அரசாங்கம் மதமதற்கு அவர்கள் எல்லாம் துணை போகின்ற இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இந்த தேசத்தை ஒரு மோசமான நிலையிலே 60 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்களே காது உற்பத்தியில பெட்டும் ஊழல் மிக மோசமான ஊழல் இதற்கெல்லாம் காரணம் உள்ள காங்கிரஸ் அரசாங்கம் 1,67,000 கோடி இன்றைக்கு இந்த தேசத்தை பெட்டும் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த கையாளத்தனமான 60 ஆண்டு காலமாக இந்த தேசத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியினால் காங்கிரஸ் அரசாங்கம் ஐநத்து மக்களுடைய அவர்கள் கிடைக்கக்கூடிய உரிமைகளை இந்த தேசத்தை மறுத்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் 400 ஆண்டு காலமாக 450 ஆண்டு காலமாக இந்த தேசத்தினுடைய முக்கியமான இந்த பாபர் மசூதி ஒரு அடையாள சின்னம் இந்துக்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து சமூகத்திற்கும் ஒரு அடையாள சின்னமாக அந்த சின்னத்தை அடித்து ஒடுக்கிய 68 குற்றவாளிகள் அசுவானி உட்பட 68 குற்றவாளிகள் இன்றுவரை கைகளில் உயர்வு அணிதலைத்த காங்கிரஸ் அரசாங்கம். இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை தேசம் விட்டு வைக்கக் கூடாது. பெரும்பான்மை மக்கள் எல்லாம் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்டிலே 25 ஆண்டுகளாக இலங்கையை தமிழகத்திற்காக போராடி கொண்டு இந்த தேசத்தை 25 ஆண்டுகளாக தன்னுடைய நாட்டிலே போராடி கொண்டிருக்கின்ற இந்த தமிழர்களை வீழ்த்திய இந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதற்கு துணையாக இருக்கின்ற காங்கிரஸ் அரசாங்கம் தேசத்தை நாம் எல்லாம் விட்டு வைக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு பாபர் மசூதி இடிப்பை இந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மேல்முறைகளை தெரிவிக்கின்ற தாமுகவை சார்ந்த தொழிலாளர்கள் முஸ்லிம் இயக்கத்தை சார்ந்த தொழிலாளர்கள் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்று எங்களுக்கும் கற்றுத்தந்த தமிழக அளவிலும் புதிய அளவிலும் இஸ்லாமிய சமூகத்திற்காக தொடர்ந்து போராடி வரும் தலைவர் புரோடர் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை முதற்கண் வரவேற்றவனாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மக்கள் பண்பாட்டு இயக்க மாநில செயலாளர்
தோழர் மணவாளன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். இந்த சுதந்திரம் முழுக்க போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்க வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் மாநில செயலாளர் அஞ்சானிகள் செந்துரை செல்வன் அவர்களுக்கும் மாநில துணை செயலாளர் அருமைக்குரிய சகோதரர் நகு செல்வசுந்தரம் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்களுக்கும் எங்களுடைய இந்த டிசம்பர் 6 தினத்தில வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தோழர்களே, இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கின்ற இஸ்லாமிய தலித் மக்கள் தான் அதிகப்படியான ஒடுக்குமுறைக்கு ஆளாகின்ற மக்களாக இருக்கின்றார்கள், அடக்குமுறைக்கு ஆளாகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். காவல் நிலையங்கள் கூட குற்ற வழக்குகளிலே பதிவு செய்யப்படுகின்ற இந்த தொழில்கள் இஸ்லாமிய தொழிலாக இருக்கிறார்கள் அல்லது தலித் தொழிலாகத்தான் இருக்கிறார்கள். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தன்னுடைய அடக்குமுறைக்கு ஆளாகின்ற மக்கள் இஸ்லாமிய மக்களாக இருக்கிறார்கள், தலித் மக்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்கள் அதிகாரத்தின் உச்சத்திற்கு செல்ல வேண்டும், அதிகார பதிவை எட்ட வேண்டும் என்ற முழக்கங்களுடன் தான் எழுச்சி தமிழர் அவர்கள் களமாடிக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியான போராட்டங்களை கையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு போராட்டத்திற்கும் இந்துத்துவத்தை சேர்ந்த தோழர்கள் அதிகப்படியான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் முஸ்லிம்களுக்காக வாதாடுகின்றாரே, போராடுகின்றாரே, குரல் எழுப்புகின்றாரே, தலித்துகளுக்காக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு காரணத்திற்காக அவரை வெறுக்கின்ற கூட்டம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அதையெல்லாம் பற்றி கவலைப்படுகின்ற தலைவராக, இந்த ஈழத்திற்கு வருத்தப்படுகின்ற தலைவராக எழுச்சி தமிழர் அவர்கள் இருந்தது. அவருடைய வெளிப்பாடுகள் தான் அங்கே வேலூரிலே நடந்த மசூதியில் ஒரு போராட்டம். அங்கே இஸ்லாமிய பெருமொழிகள் அங்கே அந்த மசூதியிலே நுழைய வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டத்தை விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை கையில எடுத்து அதை செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த அயோக்கிய தீர்ப்பிலே இது அயோக்கிய தீர்ப்பு, இது அயோக்கிய தீர்ப்பு அல்ல, இது அயோக்கிய தீர்ப்பு, ஒரு கட்டப்பஞ்சாயத்து தீர்ப்பு என்ற ஒரு வெளிப்படையான வாதத்தினை இந்த மக்கள் முன் நிறுத்தியவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவர் புராண நிகழ்வுகளை ஒப்பிட்டு வரலாற்று நாயகர்களுக்கும் புராண நாயகர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் குழம்புகின்ற ஒரு கூட்டங்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் ஒடுக்கப்படுகின்ற மக்கள், உழைக்கின்ற மக்கள் அதிகாரத்துக்கு எட்ட வேண்டும். ஆகவே ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக ஒதுக்கப்படுகின்ற இந்த மக்கள் அதிகாரத்தை எட்ட வேண்டும், மற்ற மக்களோடு சமமாக வாழ்கின்ற அந்த போக்கு இந்திய மண்ணிலே வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக நீதி
அங்கே புறப்படுகிறது. ஆனால் சமூக நீதி கிடைத்திருக்கிறதா? அவருடைய உரிமைகளை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தீர்ப்பு தான் அயோத்திய தீர்ப்பு. யாராரோ வந்து குடியேறி இருக்கிறார்களோ, யாராரோ வந்து கேட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு 6 பேர் வந்து கேட்டிருந்தால் அது 6 பேராக 6 பேருக்கு அந்த இனம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அது என்ன நியமியது, என்ன சமூக நியமியது? இந்த வரலாற்று ஆவணங்களை பரிசீலித்து பார்த்திருக்க வேண்டும். வரலாற்று நாயகர்கள் ஆண்ட அந்த ஆவணங்கள்லாம் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை அடுத்து ராமர் வாழ்ந்தார் என்பதற்காக அது புராண நாயகர் வரிசையில அவரை கொண்டு வந்து 2க்கும் ஒப்பிட்டு தீர்ப்பு கொடுப்பது என்பது எந்த விதத்தில் அது சரியான ஒன்று என்பதை எழுத்துக் கொண்டவர் அவர்கள் செல்லும் தெளிவாக இந்த இந்திய மக்களிடையே எடுத்துரைத்தார். அவர் யாரை பற்றியும் கவலைப்படாத தலைவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை பெற்றாக வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை பெற்றாக வேண்டும், உழைக்கின்ற மக்கள் அதிகாரத்திற்கு சேர்ந்தாக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு களமாடிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அதிகாரத்திற்கு உச்சத்திலே செல்லாதவரை இஸ்லாமிய மக்களுக்கு தொடர்ச்சியாக ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் எவ்வளவுதான் இருந்து கொண்டிருக்கும். தலித் மக்களுக்கு தொடர்ச்சியாக ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் எவ்வளவு கொண்டுதான் இருக்கும். ஆக யாரெல்லாம் அதிகார மையத்திலிருந்து அதிகார உச்சத்திலிருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதிகார மையத்திலிருந்து சுதந்திரப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உரிமை என்பது மறுக்கப்படுகிறது என்பது அத்தனைகளுக்கும் தெரிந்த விஷயம் சொல்றேன். ஆகவே இந்த அடக்குமுறைகளிலிருந்து மீறுவதற்காக, ஒடுக்குமுறைகளிலிருந்து மீறுவதற்காக நம்முடைய மக்களுடைய உரிமைகளை பெற்றாக வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் அதிகாரத்திலே அமர வேண்டும். அவர் அதிகாரத்திலே அமர்ந்தால் என்று சொன்னால் எப்படி அமர முடியும்? ஒருபுறம் முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாம் சரியாக போராடி கொண்டிருந்தாலோ, தலித் மக்கள் எல்லாம் சரியாக போராடி கொண்டிருந்தாலோ, ஒடுக்கப்பட்டிருந்த உழைக்கின்ற மக்கள் எல்லாம் சரியாக போராடி கொண்டிருந்தாலோ அதுக்கு அந்த அதிகாரத்தை பெற முடியுமா? கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த அதிகார ஆளுங்கட்சி அதிகார உச்சத்திலே இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் அந்த உரிமைகளை மறுக்கப்படுகிறார்களோ, அவர்களுக்கு வாழ்க்கையில் மறுக்கப்படுகிறதோ, பேச்சுரிமை மறுக்கப்படுகிறதோ அந்த மக்கள் எல்லோரும் ஒரு அணியிலே பெறலாக வேண்டும். எத்தனை பேர் மாற்றி மாற்றி நாம் ஆளுங்கட்சியாளருக்கு கட்சியாளருக்கு வாக்குகளை அள்ளி வீசிக் கொண்டிருந்தால் இந்த ஒடுக்கப்பட்டுடைய மக்களுடைய நிலை என்பது உயராது. எத்தனை ஆண்டுகாலம் வந்தாலும் சரி, கிட்டத்தட்ட சொல்லும் 63 ஆண்டுகளுக்கு மேலான ஆகிறது. ஆனால் இவருடைய உரிமைக்குள் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறதா? உரிமைகளை வெள்ளப்பட்டிருக்கிறார்களா? தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, உழைக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய பெருமக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உரிமைகளை வென்றிருக்கிறார்களா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. ஆகவே இத்தனை ஆண்டுகாலம் கடந்துவிட்டது. ஆனால் காலம் நம் கையிலே இருக்கிறது. இனிமேல் இந்த அதிகாரம் இஸ்லாமிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒருங்கிணைந்து அரசியல் களத்திலே களமாடினால் இந்த அதிகாரம் கண்டிப்பாக நம்முடைய கைக்கு வரும். அதிகாரம் என்று சொன்னால் நம்முடைய உரிமைகளை நாமே எடுத்துக் கொள்ளலாம் என்ற கைவினைக்கும் யாருக்கும் கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி இந்த நேரத்திலே கூறி விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.